புதுச்சேரியில் இருசக்கர வாகன திருட்டு வழக்கில் விஏஓ மகனை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை கேளம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த் நண்பரின் திருமண நிகழ்ச்சிக்காக புதுச்சேரிக்கு சென்றபோது அவரது இருசக்கர வாகனம் திருடு போனது. இது தொடர்பாக போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் திண்டிவனம் பகுதியைச் சேர்ந்த சையத் காலிம், அர்ஜுனன் மற்றும் கார்த்தி ஆகியோர் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதில் கார்த்தி ஏற்கனவே விழுப்புரம் சிறையில் உள்ளார். சையத் காலிமை கைது செய்து விசாரித்ததில் அவர் திண்டிவனம் கிராம நிர்வாக அதிகாரியின் மகன் என்பது தெரிய வந்துள்ளது. அவரிடம் இருந்து 2 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற டேங்கர் லாரியின் பின்பகுதியில் வெண்ணிற புகையுடன் சப்தம் வருவதை கண்ட லாரி ஓட்டுநர் இசக்கி பாண்டி அதிர்ச்சி அடைந்து உடனடியாக லாரியை ஆளடமாட்டம் இல்லாத சர்வீஸ் சாலையில் நிறுத்தினார். இதையடுத்து தகவல் அறிந்து அங்கு விரைந்து வந்த சங்ககிரி தீயணைப்புத் துறையினர் டேங்கர் லாரியில் பெரும் விபத்து ஏற்படாமல் தடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். டேங்கர் லாரி ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் இச்சம்பவம் குறித்து சங்ககிரி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.